ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. நேற்று உரையில் குழந்தை சுப்பிரமணியன் நடக்கவே முடியாத நிலையில் அவருடைய தாத்தா கிருஷ்ணமூர்த்தி, பாட்டி ராஜம் மற்றும் அவர்கள் மகளோடு குழந்தையும் எடுத்துக்கொண்டு காஞ்சிபுரம் சென்ற அந்த நிகழ்வை பார்த்தோம். தாழ முடியாத கூட்டம். எப்படியோ மகாபரிவாளின் அருகே வந்துவிட்டார்கள். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர என்ற நாமகோஷத்தை மனதுக்குள் முணுமுணுத்தபடியே கர்ண தெய்வத்தின் திருக்கண் பார்வை தன்னுடைய பேரன் மேல் விழுந்து அவன் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டே வரிசையில் நடந்து கொண்டிருந்தார்கள் என்று நேற்று உரையை நாம் முடித்திருந்தோம். வாருங்கள், அந்த குழந்தைக்கு எவ்வாறு மகாபரிவாரின் அருள் பார்வை கிடைக்கின்றது என்று பார்ப்போம். பிள்ளையை பெற்ற புவனேஸ்வரியும் தன்னுடைய தாயை பின்தொடர்ந்து நடந்தார். மகாபரிவாளின் அருகே வந்து நின்றபோது பரவசப்பட்டு கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியனை கீழே இறக்கி தரையில் அமரச் செய்தார். பிறகு நமஸ்கரிப்பது போன்ற பாவனையில் அவனையும் குப்புறப்படுக்க வைத்து தானும் கீழே விழுந்து நமஸ்காரம் செய்தார். இவரை தொடர்ந்து ராஜமும் புவனேஸ்வரியும் மகாபரிவாளை நமஸ்காரம் செய்தார்கள். சுப்பிரமணியன் மீது தீர்க்கமாக தன் பார்வையை செலுத்தினார்கள் மகாபரிவாள். பிறகு அவனை தூக்கி வச்சுக்க சொல்லி செய்கை செய்தார்கள். அந்த சிஷ்யனும் கிருஷ்ணமூர்த்தியும், மாமா குழந்தையை தூக்கி இடுப்பில் வச்சுக்கோங்க என்றார். அதன்படி பேரனை தூக்கி தன் இடுப்பில் வைத்துக் கொண்டார் கிருஷ்ணமூர்த்தி. இவர்கள் அனைவருக்கும் கல்கண்டு மற்றும் குங்கும பிரசாதம் கொடுத்தார் மகாபரிவாள். ஏதோ சொல்ல வேண்டும் என்று சுப்பிரமணியனின் நிலையை விவரிப்பதற்காக கிருஷ்ணமூர்த்தி வாயை திறக்கவும் மகாபரிவாளே அவரை கையமர்த்தி விட்டார். ராஜமும் புவனேஸ்வரியும் கண்களில் நீர் பெருக அந்த மகானின் சன்னதியில் தங்களது பிரார்த்தனைகளை வைத்தார்கள். குழந்தை நடக்க வேண்டும், குழந்தை நடக்க வேண்டும் என்பது மட்டுமே அப்போது அவர்களின் கோரிக்கையாக இருந்தது. தரிசனம் செஞ்சவா எல்லாரும் நகருங்கோ நகருங்கோ என்று சீடர்கள் குரல் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். மெல்ல நகரலாம் என்று தீர்மானித்துக் கொண்டு ஓரடி எடுத்து வைத்தார் கிருஷ்ணமூர்த்தி. அவள் சித்த இருக்க சொல்லு என்பதாக தன் சீடன் ஒருவனுக்கு மகாபரிவாள் செய்கையால் உத்தரவு பிறப்பிக்க சட்டென்று நகர்ந்த அவர் கிருஷ்ணமூர்த்தியின் தோள்களை பிடித்து காத்திருக்குமாறு மகாபரிவாள் சொன்னதாக சொன்னார். மகாபரிவாளுக்கு முன்னால் நெகிழ்ச்சியுடன் காத்திருந்தார் கிருஷ்ணமூர்த்தி. அதற்கு மேல் அவரால் அமைதியாக இருக்க முடியவில்லை. குரல் உடைய, திருவையாறு பூர்வீகம், என் பேரன் பிறந்து 2.5 வருஷம் ஆச்சு, இன்னும் தரையில் கால் பாவிச்சு நடக்கலை. எத்தனையோ வைத்தியர்கிட்டலாம் கூட்டுட்டு போயிட்டேன். காசு செலவாச்சு, கவலை தான் அதிகமானதே வரைய எந்த விதமான பலனும் கிடைக்கல. மகாபரிவா கருணை பண்ணணும் என்றார். ஒரு புன்னகை பூத்த அந்த பரபிரமம் தான் முன்னால் சற்று தள்ளி வைக்கப்பட்டிருந்த பழத்தட்டை இன்னும் அருகே கொண்டு வருமாறு சீடனிடம் செய்கையால் சொன்னார். அவர் அப்படியே செய்தார். அந்த தட்டிலிருந்து ஒரு ரஸ்தாளி வாழைப்பழத்தை தன் கையால் எடுத்தார். உரித்து சாப்பிடும் பாவனையில் அதன் மேல் தோலை உரித்தார். பாதி வாழைப்பழம் உரிக்கப்பட்ட நிலையில் அது காட்சியளித்தது. இதை கிருஷ்ணமூர்த்தியின் இடுப்பில் இருந்த சுப்பிரமணியனுக்கு நேராக நீட்டினார் மகாபரிவாள். அதற்கு ஏற்றாற்போல் கிருஷ்ணமூர்த்தியும் கொஞ்சம் நெருங்கி வந்தார். இருந்தாலும் மகாபரிவாள் நீட்டிய பழத்தை தான் வாங்கி சுப்பிரமணியனுக்கு கொடுத்து விடலாமே என்ற எண்ணத்தோடு ஒரு சீடன் சட்டன முன் வந்து மகாபரிவாளிடம் கையை நீட்டினான். அப்போது பெரிவாளின் முகத்தை பார்க்கணுமே, தள்ளிப்போ என்பதாக அந்த சீடனுக்கு உத்தரவு போல வலது ஆட்காட்டி விரலை மட்டும் இடமும் வலவுமாக வேகமாக அசைத்து காண்பித்தார். சுப்பிரமணியனை தன் அருகிலே வர வைத்து அந்த வாழைப்பழத்தை வாங்கி கொள்ளுமாறு முகபாவனையால் அழைத்தார். அதற்கேற்றாற் போல கிருஷ்ணமூர்த்தியும் தன் இடுப்பில் இருந்த சுப்பிரமணியனை இன்னும் கொஞ்சம் அருகே கொண்டு போனார். தன் கையில் உரித்த நிலையில் இருந்த வாழைப்பழத்தை பெரியவா நீட்ட தன் கையை நீட்டி அதை வாங்கி கொண்டான் சுப்பிரமணியன். அங்கே கூறியிருந்த பக்தர்கள் அனைவரும் ருசிகரமான இந்த காட்சியை பார்த்து மெய்சிலித்து போனார்கள். வயதான மாமி, ஒரு மாமி எத்தனையோ குழந்தைகளுக்கு பெரியவா கல்கொண்டு கொடுத்து பார்த்துருக்கேன், ஆனால் ஒரு வாழைப்பழத்தை தோலை உரித்து பெரியவாளே அந்த குழந்தைகிட்ட கையில் கொடுத்துறத இப்போ தான் நான் பார்க்குறேன். இது அந்த குழந்தைக்கு பெரிய அனுகிரகம் என்று பக்கத்தில் யாரிடமோ சொல்லி கொண்டிருந்தார்.
சுப்பிரமணியன் தன் கையில் வாங்கிய வாழைப்பழத்தை முழுவதுமாக அவன் சாப்பிடும் வரை வேறு எந்த பக்தரையும் அவர் பார்க்கவில்லை. அவன் சாப்பிட்டு முடித்து அவர்களை அங்கிருந்து அனுப்பிய பின்னர் தான் மற்ற பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்க ஆரம்பித்தார் மகாபெரிவா. ஊருக்கு வந்த கிருஷ்ணமூர்த்தி குடும்பத்தினர் பெரிதும் சந்தோஷப்பட்டார்கள். ஏதோ நம் பிரார்த்தனை அந்த மகான்காதில் விழுந்தது போலவே நம்மை எல்லாம் நன்னா ஆசீர்வாதம் பண்ணிட்டார். அதுவும் நம்ம சுப்பிரமணியனுக்கு தன் கைப்பட வாழைப்பழம் கொடுத்ததை இப்போ நினச்சி பார்த்தாலும் சிரிப்பாக இருக்குது என்றார் ராஜன். மகாபெரிவா ஆசீர்வாதத்தில் அவன் நடக்க ஆரம்பித்தாலே போதும், வேறு எதுவும் வேண்டாம் என்ற கிருஷ்ணமூர்த்தி அந்த வேளையில் காஞ்சி மகானை நினைத்திருந்த இடத்திலிருந்தே வணங்கினார். காஞ்சிபுரத்திலிருந்து வீட்டுக்கு வந்து சுமார் 3 நாட்கள் ஆகியிருக்கும். பணிபுரியும் அரசு அலுவலகத்தின் உயரதிகாரி ஒருவரிடம் ஏதோ ஒரு பேச்சுவாக்கில் தான் காஞ்சி சென்று வந்ததை பற்றி சொன்னார் கிருஷ்ணமூர்த்தி. கூடவே மகாபெரிவாளின் ஆசி குறித்தும் அங்கு தன் பேரனுக்கு வாழைப்பழம் தந்த அனுபவத்தையும் சொன்னார். அப்போது சென்னையில் ஓரிடத்தில் பள்ளியை பற்றி சொல்லி அங்கு உன் பேரனை கூட்டு கொண்டு போய் பாருங்கள், எதற்கும் ஒரு வேலை வர வேண்டும், உனக்கு இப்போதுதான் மகாபெரிவா உத்தரவு கொடுத்திருக்கா போல இருக்கு என்றார். அதை அடுத்து உயரதிகாரி சொன்ன அந்த பள்ளிக்கு கூட்டி போனார் கிருஷ்ணமூர்த்தி. சரியாக 4 மாதங்களில் சுப்பிரமணியனுக்கு நடக்கக்கூடிய பயிற்சியை அன்போடு சொல்லித் தந்தார்கள். மகாபெரிவாளின் பார்வைப்பட்ட சில மாதங்களிலேயே அவனிடம் நல்ல முன்னேற்றம் தெரிந்தது. பயம் குறைந்தது. தைரியமாக நடக்க ஆரம்பித்தான். இப்போ அவனுக்கு வயசு 22. அவன் நடக்கிற நடைக்கு யாருமே ஈடு கொடுக்க முடியாது, அப்படி ஒரு வேகம். அவன் வேகமாக நடக்கிறத பார்த்தா பெரியவரோட ஞாபகம் தான் வருதுன்னு கிருஷ்ணமூர்த்தி சொல்வார். இவனை இப்படி நடக்க வச்சுட்டேன்னு அடிக்கடி நெகிழ்ச்சி அடைவார் கிருஷ்ணமூர்த்தி. என்னே மகாபெரிவாளின் அனுகிரகம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.